வேதாகமத்துல முற்பிதாக்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அப்படின்னு சொல்லி முற்பிதாக்களை நம்ம பார்க்கிறோம். இந்த முற்பிதாக்கள்ல ஆபிரகாமை காட்டிலும் ஈசாக்கை காட்டிலும் தேவன் யார் ஆசீர்வதிச்சாரா? யாக்கோபை ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் செல்வ சீமானாக இருந்தவர் தான். ஆபிரகாமுடைய சொத்து அப்படியே ஈசாக்குக்கு வந்தது. அதுக்கப்புறம் பிளஸ் ஈசாக்கையும் தேவன் என்ன செய்தாரு? 100 மடங்கு ஆசீர்வதித்த. ஆபிரகாமை காட்டிலும் இப்பொழுது ஈசாக்கு செல்வந்தனாக இருந்தார். ஆனா யாக்கோபு தேவனை குறித்து சொல்லும் பொழுது வசனம் சொல்கிறது, என்னுடைய தகப்பனாருக்கும் தகப்பனாரை காட்டிலும் தேவன் என்ன வெகுவாக என்ன செஞ்சாரா? ஆசீர்வதித்தார். அவங்களுடைய அப்பாவை கம்பேர் பண்ணும் பொழுது, தாத்தாவாகி ஆபிரகாமை கம்பேர் பண்ணும் பொழுது யாக்கோபுடைய சொத்து எப்படி இருந்ததா? அததான் இன்னைக்கு பாடணும். அததான் இன்னைக்கு பண்ண. வெறுங்கையாய் போனாரு, ஆனா திரும்பி வரும் பொழுது இரட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு அவரை தேவன் என்ன செய்தார்? திரும்ப அழைத்து வந்தார். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்தை முழுவதுமாக ஆளும்படியாக தேவன் யாரதான் நியமித்தாரா? இந்த யாக்கோபுடைய பிள்ளைகளாதான் நியமித்தாரா. அப்படி யாக்கோபுக்கு அப்படி 12 பிள்ளைங்க, ஆண் பிள்ளைங்கள் 12, பெண் பிள்ளை 1, மொத்தம் 13 பிள்ளைகள். வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கும்படியாக 12 ஆண் மக்களை தேவன் என்ன செய்தாரா? யாக்கோபுக்கு கொடுத்தார். ஆனா யாக்கோபுக்கு 2 மனைவியை கொடுத்தாரு. கொடுத்து அந்த சம்பவங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படியே லேயாள் மூலமாக கொஞ்சம் பிள்ளைகளை கொடுத்தார். அதுக்கப்புறம் லேயாவுடைய வேலைக்காரி ராகேலுடைய வேலைக்காரி மூலமாக 12 பிள்ளைகளை அவர் பெற்றார். அந்த 12 பிள்ளைகளுடைய ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் நம்ம பார்க்கும் பொழுது அது ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட ஒரு நபருடைய வாழ்க்கையில தேவன் எப்படி ஆசீர்வதித்தார், அந்த ஆசீர்வாதம் இன்றைக்கு என்னோட வாழ்க்கையில எப்படி பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? பார்க்க போகிறோம். நம்மளுடைய வேதாகமத்தை ஆதியாகமுடைய புஸ்தகம் 30வது அதிகாரம் 10-11 வசனங்களை நாம் வாசிப்போம். ஏராளமாகிறது என்று சொல்லி அவனுக்கு காத் என்று பெயரிட்டார். யாருங்க இவ? லேயாளுடைய வேலைக்காரி. வேலைக்காரிக்கு மகன் பிறக்கிறான். மகன் பிறக்கும் பொழுது வேலைக்காரி சொல்லல, நல்ல வசனம் சொல்லுது, வேலைக்காரி சொல்லல, லேயாள் சொல்றா. என்ன சொல்ற? தேவன் என்ன எப்படியாக மாற்றினாரா? ஏராளமாகிறது என்று சொல்லி அவனுக்கு காத் என்று பெயரிட்டார். காத் அப்படின்னா இப்ப என்ன அர்த்தம்? காத்துனா என்ன அர்த்தம்? ஏராளமாகிறது. காத்துனா ஏராளமாகிறது. இன்னொரு மீனிங்கும் இந்த காத்துக்கு உண்டு. இந்த காத் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னா சேனை, படை, சேனை. என்னவா? சேனை. அப்போ இந்த 2 அர்த்தங்களை உடைய ஒரு பேர் தான் காத். ஆனா இந்த காத்த குறித்து அவர் சொல்லும் பொழுது ஏராளமாகிறது என்று சொல்லி ஏன் இப்படி சொன்னாங்க அப்படின்னா, இதற்கு முன்பதான வசனங்களை வாசிக்கும் பொழுது லேயாளுக்கு என்ன நின்று போச்சா? பெண் குழந்தை பிறக்கக்கூடிய தான்மை என்ன செஞ்சிருச்சா? நின்று போயிடுச்சு. சோ அதனால தான் அவ என்ன செய்தாங்க? தன்னோட வேலைக்காரிய புருஷனுக்கு கொடுத்து அப்படி காத்து பறக்கிறார். அப்போ அவ இந்த ஒரு சந்தோஷத்துல அவ என்ன செய்றா? ஏராளமாகிறது. என்ன ஏராளமாகிறது? இப்போ ஆல்ரெடியே 4 பிள்ளைங்க. யாருக்கு? லேயாளுக்கு. அப்போ மெஜாரிட்டி பிள்ளைங்க யார் தான் வச்சிருக்கிறது? லேயாள் தான் வச்சிருக்கா. அந்த ஒரு சந்தோஷத்துல அவள் சொன்ன வார்த்தை தான் ஏராளமாகிறது என்று சொல்லி. அப்போ காத் அப்படின்னா ஏராளமாகிறது.
அவர் சொல்லும் பொழுது நின்று போனதுன்னு சொன்ன பிறகும் 17 இருந்து 21 வசனம் வரை வாசித்தீங்கன்னா, தேவன் ரூபன் மூலமாக ஒரு பழத்தை காண்பித்து பிறகு அதை சாப்பிட்டு பிறகு என்ன செஞ்சாங்க, இசகார் செபுலோன் அப்படின்ட்டு இன்னும் 2 ஆண் மக்களையும் ஒரு பெண் மக்களையும் பெற்றெடுத்தவங்க தான் இந்த லேயாள். இன்றைக்கு இந்த சம்பவத்தை குறித்து தான் தேவன் நம்மளோட பேசுகிறார். என்ன பேசுகிறார்? முடிந்ததுன்னு நீ நினைச்சு கொண்டிருக்கிற காரியம், முடிந்தது நீ நினைச்சு கொண்டிருக்கிற காரியம், பிறர் உன்னை அற்பமாக எண்ணக்கூடிய காரியம், பிறர் உன்னுடைய வாழ்க்கையில அற்பமாக எண்ணின இந்த காரியங்கள் எல்லாம் தேவன் பார்த்து உன்னிடத்தில் ஆவியானவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, நீ நினைச்சு கொண்டிருக்கிற இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கக்கூடியது ஒரு லிமிட்டட் நினைச்சு கொண்டிருக்கிற, இல்ல அது தடைப்பட்டதுன்னு நினைச்சு கொண்டிருக்கிற. ஆனா ஆவியானவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, அது ஸ்டாப்பும் அல்ல, அது லிமிட்டும் அல்ல. அல்லேலூயா. அது என்னதான்? பெருக்கத்திற்கு, ஏராளமாகிறது அப்படின்னா பெருக்கத்திற்கு. அல்லேலூயா. கரங்களை தட்டி நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை இன்றைக்கு உன்னோட வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தை, ஒரு ஏராளமானதை தேவன் என்ன செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ லேயாளை பொறுத்த வரைக்கும் ஏராளம் என்பது மெட்டீரியல் பிளெஸிங் அல்ல, தேவனுடைய தயவு, தேவனுடைய தயவு. ஏன்னா இந்த தேவனுடைய தயவுனாலதான் குழந்தை பிறந்தது. தேவனுடைய தயவுனால பிறந்தனால இங்க அவ ஏராளம் சொல்லக்கூடியது மெட்டீரியல் பிளெஸிங் சொல்லல. அவளுக்கு நன்றாக தெரியும் ஏராளம் என்பது தேவ தயவு. இது ஒரு ஆசீர்வாதத்தின் முதல் படியாக இருக்கிறது. தேவன் சொல்லுகிறாரு, உன்னோட வேலையில, உன்னோட வேலை ஸ்தலங்கள்ல, உன்னுடைய குடும்பங்களில உன்னை அற்பமா பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் தேவன் சொல்றாரு, நீனு கலங்காத, ஏன்னா உன்னை நான் இப்பொழுது ஏராளமாக ஆசீர்வதிக்க போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உன்னை எப்படி ஆசீர்வதிக்க போறேன்? ஏராளமாக ஆசீர்வதிக்க போகிறேன். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் என்னுடைய சம்பாத்தியம் என்னோட வயிற்றுக்குமே சரியா போகுதுன்ட்டு. ஆனா தேவன் சொல்லுகிறார், நீ போட்டுக்கிட்டு இருக்க பொத்தலான பை இன்றைக்கு நின்றது. அல்லேலூயா. இனி உன்னுடைய ஆசீர்வாதம் பெருகுதான் போகுது, ஏராளமாக போகுதுன்னு சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, காத்தை குறித்து சொன்ன அந்த தீர்க்க தரிசன வார்த்தை தான் இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார். உங்களை தேவன் ஏராளமாக ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. சாத்தியமில்லாத ஒரு சூழ்நிலை, சாத்தியமே இல்லாத சொல்ல லேயாள் நினைச்சிருப்பாங்க, அவ்வளவுதான், இனி என்னுடைய சைடு என்ன இல்ல, ஒன்றும் இல்ல, என்னோட புருஷனுக்கு பெற்றெடுப்பதற்கு என்னால இல்ல, இனி என்ன செய்ய வேண்டியது யோசிக்கிற சமயத்துல தான் யார் எக்ஸாம்பிள் அழகான ஸ்கிரிப்ட் கொண்டு வந்து கொடுக்கறாங்க, ராகேல பாக்குறாங்க. ராகேல் அவங்களுடைய வேலைக்காரிய பார்த்து கொடுத்தத உடனே இவங்களுக்கு ஐடியா வருது, ரைட். அப்போ சாத்தியமில்லாத சூழ்நிலையிலையும் தேவன் உங்களுக்கு ஒரு ஏராளமான ஆசீர்வாதத்தை என்ன செய்ய போகிறார்? தரப்போகிறார். அவருடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, இன்றைக்கு நம்ம ஜெபத்துல அருமையான அந்த வசனம் சொன்னாங்க, வானத்தின் பல கனிகளை திறந்து அவர் ஆசீர்வதிச்சிக்க போறான்னு சொல்லிட்டா, சும்மா ஒரு சின்ன ஆசீர்வாதம் கொடுத்து 1 2 கொடுக்கக்கூடியவர் அல்ல, வானத்தின் பல கனிகளை திறந்து ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரோட ஆசீர்வாதம் நீங்க கேட்டதையும் கொடுப்பாரு, நீங்க கேளாததையும் கொடுப்பாரு. அதுதான் தேவன். ஹல்லேலூயா, ஆசீர்வாதத்தின் தேவன். ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை நம்ம பார்ப்போம். 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 3வது அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா, சாலமோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். சாலமோனை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கும். பொதுவா ஒரு ராஜா அப்படின்னு சொன்னா ஒரு 3 காரியத்துல ஸ்ட்ராங்கா கேட்பாங்க. என்ன காரியம் அப்படின்னா, எனக்கு நீடித்த நாட்கள் வேணும், எனக்கு நீடித்த நாட்கள் வேணும், கடைசி வரைக்கும் நான் தான் ராஜாவா இருக்கணும், வேற யாரும் இங்க என்ன செய்யக்கூடாது, ராஜாவா வரக்கூடாதுன்னு சொல்லி நீடித்த நாட்களை கேட்பாங்க. ஆனா சாலமன் அப்படி கேட்கல. சாலமன் அப்படி கேட்கல. இரண்டாவதாக ஒரு ராஜா அப்படின்னு சொன்னா என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, ஐஸ்வர்யம் வேணும்னு சொல்லுவாங்க. என்னுடைய பீரியட்ல செல்வ செழிப்பு இருக்க வேண்டும்ட்டு ஐஸ்வர்யத்தை கேட்பாங்க. 3
அவங்க சத்துருவோடைய என்னுடைய எதிராளி இடத்துல நான் போராடும் பொழுது எனக்கு ஜெயத்தை நீங்க தரணும்னு சொல்லி கேட்பாங்க. இந்த 3 தான் கேட்பாங்க நார்மலா ஒரு ராஜா. வாசிங்க இப்போ 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனத்தை சத்தமாக வாசிப்போம். ஞானமுள்ள இருதயத்தை தந்தரணும். இவர் என்ன கேட்டாரு? எனக்கு நீடித்த நாட்கள் தாங்கன்னு சொல்லி கேட்கல, ஐஸ்வர்யத்தை தாங்கன்னு சொல்லி கேட்கல, சத்ருவனுடைய பிராணனை வாங்கன்னு சொல்லி கேட்கல. இவர் கேட்டது உம்முடைய ஏராளமான ஜனங்களை நான் நியாயம் தீர்க்கிறதுக்கு எனக்கு போதுமான ஞானத்தை தாங்கன்னு கேட்டாரு. ஆனா அதற்கு கீழே வாசித்தீங்கன்னா வசனம் என்ன சொல்லுது? தேவன் என்ன சொல்றாரு? நீ கேட்டதையும் நான் தருவேன், நீ கேளாததையும் நான் தருவேன். அதுதான் தேவன். நீ கேட்டதையும் தருவாரு, நீ கேளாதையும் தந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அதனால்தான் மத்தேயுல நம்ம பார்க்கிறோம், இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். நீ என்ன செய்? தேவனை தேடுனேனா இவைகள் எல்லாம் உனக்கு அடிஷனலா நீ கேட்காத இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதம், இந்த மெட்டீரியல் பிளஸிங்க சேர்த்து தேவன் என்ன செய்வாரா? கொடுப்பாரு. அதுதான் தேவன். ஹல்லேலூயா. அப்போ தேவன் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு சொன்னா நீங்க கேளாத ஐஸ்வர்யத்தையும் அவர் தருவார். ஹல்லேலூயா. வாசிங்க 1 ராஜாக்கள் 3:13. நீ கேளாத ஐஸ்வர்யத்தை, அவர் ஐஸ்வர்யத்தை கேட்கல. சாலமன் ராஜா ஐஸ்வர்யத்தை கேட்கல, சாலமன் ராஜா கேட்டதையும் கொடுத்தாரு, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சுட்டா ஏராளமா தான் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அவர் ஆசீர்வாதம் தாராளமா இருக்கும், ஏராளமா இருக்கும். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் நம்ம அடிக்கடி பார்க்கக்கூடிய காரியங்கள், அவர் சபையை ஆசீர்வதிக்கும் பொழுது எப்படி ஆசீர்வதித்தாரா? நம்ம எத்தனை முறை பார்த்திருக்கோம்? 3000, அதுக்கப்புறம் 5000, அதுக்கப்புறம் திரளாய் ஆசீர்வதித்தார். அதுக்கப்புறம் சீஷர்கள் என்ன செஞ்சாங்க? பெருகினார்கள். அதுக்கப்புறம் உலகம் முழுவதும். பாருங்க, 3, 5 திரள், பெருக்கம், உலகம் முழுவதுமாக பரவுதல். இப்படி அவருடைய சபையை ஆசீர்வதிக்கும் போது அப்படிதான் ஆசீர்வதிச்சார். அப்படிப்பட்ட தேவன் இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்கணும்னா எப்படி ஆசீர்வதிப்பார்? காத்தை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஏராளமாக ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏராளமாக ஆசீர்வதிப்பார். இதுதான் வாக்குத்தத்த வசனமே. காத்துக்கு கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்த வசனம் இதுதான். நான் உன்னை ஏராளமாக ஆசீர்வதிப்பேன். ஓகே, இது தரிசனமாக கொடுக்கப்பட்ட வசனங்கள். தேவன் சொல்றாரு, இன்றைக்கு தரிசனம், தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட இந்த வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையில சரியாக உன்னுடைய அப்பாயின்மெண்ட் டைம்ல அது என்ன செய்யப்படும்? நடக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதமும் என்ன செய்யப்படாது? தடைப்படாது. ஹல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதம் தரையில விழாது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்களுக்கு தேவன் தந்தருள போகிறார் ஒரு வாக்குத்தத்த ஆசீர்வாதம் இது. ஹல்லேலூயா. ஆமென். இரண்டாவதாக, இது காத்தை குறித்து சொன்ன வார்த்தையாக இருந்தாலும் காத்துடைய தகப்பனார் யாரு? யாக்கோபு. நார்மலா நம்ம தகப்பனார் கடைசி சமயத்தில் ஆசீர்வதிக்கக்கூடிய ஆசீர்வாதம் மிக மிக முக்கியமான ஆசீர்வாதம். அப்படின்னா மரிக்க முன்பதாக ஆசீர்வதிக்கிறாங்கன்னா அந்த ஆசீர்வாதம் என்னது? மிக முக்கியமான ஆசீர்வாதம். அப்படி யாக்கோபு காத்தை குறித்து என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இரண்டாவது குறிப்பாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 19வது வசனம் வாசிங்க. என்ன புரிந்தது? என்ன புரிஞ்சது? ராணுவ கூட்டம் பாய்ந்து விழும், அவனோ முடிவில் அதன் மேல் பாய்ந்து விழுவான். என்ன அர்த்தம்? இந்த ஆசீர்வாதத்தை ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுக்கு, காத்தாகிய தன்னுடைய மகனுக்கு கொடுக்கும் பொழுது காத்துக்கு என்ன செய்யல? ஒரு ராணுவ வீரன் கிடையாது. அப்போ காத்தப்போ ராணுவ வீரன் கிடையாது. காத்து ஒரு சாதாரண ஒரு நபர் தான். காத்து ஒரு சாதாரண நபர் தான். அப்ப சாதாரண நபரா இருக்கும் பொழுதுதான் தகப்பனார் அவனை ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார்? ராணுவ கூட்டம் பாய்ந்து விழும், உன் மேல என்ன செய்யும்?
ராணுவ கூட்டம் பாய்ந்து விழும். ஆனா முடிவிலே கடைசியில யார் தான் ஜெயிப்பாங்க? காத், நீ தான் ஜெயிக்க போற. அது பாய்ந்து விழுந்தான், துன்பம் வருந்தான், கஷ்டம் வருந்தான், தோல்விகள் வருந்தான், எல்லாம் வருந்தான். குடும்பத்துல உன்னை ஏராளமான நினைக்கக்கூடிய வார்த்தைகள, நிந்தையான வார்த்தைகளோ எழும்பதான் செய்யும். கையிட்டு செய்கின்றவனோட பிசினஸ் காரியங்கள்ல தோல்வி வரதான் செய்யும். நீ எவன நன்மைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தியோ அவன் கூட கைதான் விடுவான். ஆனாலும் தேவன் சொல்றாரு, ஆசீர்வாதம் உனக்கு தான். முடிவுல ஆசீர்வாதம் உனக்கு தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதிர்பார்த்து தோல்விகள் சொல்லி தோற்றுக்கொண்ட அந்த உள்ளத்தை தான் பார்த்து தான் தேவன் சொல்லுகிறாரு, இன்றைக்கு சொல்லுகிறார் ஆவியானவர், முடிவுல நீ ஜெயத்தை எடுப்ப. ஹல்லேலூயா. அதனால தான் 7 சபைகளுக்கு சொல்லும்போது நீ இப்படி நடப்ப அப்படி நடப்பன்னு சொன்னாலும் கடைசியா சொல்லும்போது ஆவியானவர் சொல்லுகிறது, காதுள்ளவன் கேட்க கடவன். என்ன வார்த்தை சொல்றாரு? நீ ஜெயம் கொள்ளுவ. நீ ஜெயம் கொண்டேனா உனக்கு இந்த ஆசீர்வாதம். ஜெயம் கொள்கிறவன் எவனோ? ஏன்னா நீங்களும் நானும் ஜெயத்துக்காக பிறந்தவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனால் பிறக்கிற எவனோ உலகத்தை ஜெயிப்பான். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஜெயத்தை உடையவர்கள் தான் நம்ம. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? பக்கத்துல இருக்க பிள்ளைங்க கிட்ட கையை கொடுத்து சொல்லுங்க, நீங்களும் நானும் ஜெயிக்கிறதுக்காக பிறந்தவங்க பிரதர். நீங்கள் நானா ஜெயிக்கிறதுக்காக பிறந்தான். தோல்வி நமக்கு இல்ல. நீங்கள் நானா ஜெயிக்கிறதுக்காக பிறந்தவர்கள். சூழ்நிலை நம்மளை கைவிட்ட மாதிரி தான் தெரியும், எல்லாமே முடிஞ்சதுதான் நினைப்போம். இருந்தாலும் தேவன் ஒரு கதவா நமக்காக திறப்பாரு. அது ஆட்டோமேட்டிக் டோரா இருக்கும், சாதாரண டோரா கூட இருக்க கூடாது. எப்படி? இதுதான் தேவனுடைய மகத்துவமான. நம்ம நினைப்போம், நம்பி இருந்தையா இவனா, கடைசியில என் தலைமையில ஏறி போயிட்டான், என் முதுக மிதிச்சுக்கிட்டு போயிட்டான், என்னை ஏனியா என் கம்பெனி பயன்படுத்திச்சு. எல்லாம் சரிதான், ஆனா முடிவுல ஆசீர்வாதம் உங்களுக்கு தான், ஜெயம் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ ஜெயம். ஏன் இந்த வார்த்தையை குறித்து அவர் சொன்னார் அப்படின்னு சொன்னா, இந்த காத்தோடைய பின்னணியை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் பாவமாகிய எகிப்து தேசத்திலிருந்து வெளியே வந்து கானான் தேசத்தை சுதந்திரிக்கும் பொழுது எல்லா நேரம் எங்க வந்துட்டாங்க? யோர்தான் முன்னாடி வரைக்கும் வந்தாச்சு. யோர்தான் முன்னாடி வரைக்கும் வந்த உடனே காத்து கோத்திரம் பாக்குது, அப்படியே ரொம்ப செழிப்பா இருக்குது. இந்த இடம் எப்படி இருக்கு? ரொம்ப செழிப்பா இருக்குது. எங்களுக்கு ஆடு மாடுகள்லாம் நாங்க வச்சிருக்கிறோம். ஆடு மாடுகள்லாம் வச்சிருந்த எங்களுக்கு இந்த இடம், அந்த இடம் என்ன பேரா? கிளையாத். அந்த இடம் என்ன பேரு? கிளையாத். இந்த இடம் செழிப்பா இருக்குது. எங்களோட ஆடு மாடுகளுக்கு இந்த இடம் ஏற்றதா இருக்கு. வாசிங்க என்னாகுமா 32:1. என்னாகுமா 32:1. இதோட பின்னணியை தெரிஞ்சா அந்த ஆசீர்வாதம் எப்ப சொன்ன ஆசீர்வாதம் எப்படி நிறைவேறினதுங்கிற ஆச்சரியம் நமக்கு வரும். வாசிங்க. ஆடு மாடுகள் மிகவும், ஏன்னா ஆல்ரெடியே ஆசீர்வதிச்சிட்டாரு, ஏராளமானது அப்படின்ட்டு. வாசிங்க. ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடமா இருந்துச்சு. ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடமா இருந்துச்சு. உடனேயே இந்த காத்து என்ன செஞ்சாராம்? மோசன் இடத்துல போய் சொன்னாராம், நான் என்ன செஞ்சறேன், இந்த இடம் எங்களுக்கு கொடுங்க. நான் அதுக்கப்புறம் அரைக்கோத்திரம், மனாசேயுடைய அரைக்கோத்திரம், ரூபன் கோத்திரம், நாங்கெல்லாம் என்ன செஞ்சுக்கிறோம்? ஆடு மாடுகள் அதிகமா இருக்கிறனால இந்த கிளையாத்து தான் முக்கியம் தேசம். கிளையாத்து யாசன்கிறது கிளையாத்துல இருக்க அருகாமையில் உள்ள இடங்கள். சோ இந்த இடத்தை நாங்க என்ன செஞ்சுக்கிறோம்? வச்சுக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு ஆடு மாடுகள் அதிகமா இருக்கு, இது மேய்றதுக்கு இந்த இடம் செழிப்பா தெரியுது, அதனால நாங்க வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது மோசே என்ன சொன்னாரா? வாஞ்சித்த உனக்கு தான் இது, ஆனா ஒரு கண்டிஷன் என்ன? இப்போ இந்த 2.5 கோத்திரம் நீ பின் வாங்கியாச்சுன்னா மீதி இருக்கக்கூடிய ஒரு 3 இனம் வச்சிருங்களா, 12ல ஒரு 3 அப்படின்னு வச்சுக்க. மீதி இருக்கக்கூடிய 9 கோத்திரமும் என்ன செய்ய முடியாதான்? அவங்களும் நம்மளும் பேசாம இங்கேயே இருந்துடலாமே அப்படின்னு யோசிப்பாங்க.
அப்போ வாக்குத்தத்தத்தை என்ன செய்ய முடியாது? சுதந்திரிக்க முடியாது. தேவன் சொன்னார்ல, கானான் தேசத்தை போய் சுதந்திரிப்பேன்னு சொன்னார்ல, அந்த சுதந்திரிக்கக்கூடிய அந்த வாக்குத்தத்தத்தை நான் என்ன செய்ய முடியாது? என் ஜனங்களுக்கு கொடுக்க முடியாது. அதனால நீ என்ன செய்யணும் அப்படின்னா, இதுதான் உனக்கு. ஆனா நீ இந்த 9 கோத்திரத்தையும் வழி நடத்தி செல்லக்கூடிய ஒரு சேவகனா, ஒரு போர் வீரனா நீ அவங்களுக்கு முன்னாடி போகணும். முன்னாடி போய் வரக்கூடிய எதிரிகளை எல்லாம் நீ கொன்று குவித்து இவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி நேரா கானான் தேசத்துல கொண்டு போய் அவங்களை விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீ என்ன செய்யணும்? உன்னோட இடத்தை நீ எடுக்கணும்னு சொல்லிட்டாரு. அதனால தான் வசனம் சொல்லுது, அப்பமே தரிசனமா சொல்லிட்டார், அப்பா ராணுவம் உன் மேல வரும், எதிரிகள் ஒவ்வொரு நாட்டு எதிரிகளும் உன்ன வருவாங்க, நீதான் இஸ்ரவேல் ஜனங்களை இஸ்ரவேலோட 9 கோத்திரத்துக்கும் தலைவனா நீ என்ன செய்ய முன் வரிசையில நின்று அவங்களோட போராடி நீ வெற்றியை யாருக்கு கொடுக்கணும்? 9 கோத்திரத்துக்கு கொடுக்கணும். அப்படி நீ கொடுக்கணும்னு சொன்னாரு. அப்ப நின்னார் பாத்தீங்களா? அதத்தான் சொல்றாரு இங்க. என்ன செய்யணும்? யுத்த வீரர்கள், போர் வீரர்கள் உன் மேல வந்து விழுவாங்க, ராணுவ வீரர்கள் உன் மேல வந்து விழுவாங்க, ஆனாலும் நீதான் திருப்பி அவங்க மேல விழுவ. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க வந்தாலும் ஜெயம் உனக்கு தான். அல்லேலூயா, ஜெயம் உனக்கு தான். தேவன் சொல்லக்கூடிய, ஆவியானவர் சொல்லக்கூடிய இரண்டாவது கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, நீ எப்போ வாக்குத்தத்தத்துக்கு நேராக ஜனங்களை பாதுகாப்பா வழி நடத்துறியோ அப்போ உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில ஜெயம் நிச்சயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஜெயம் நிச்சயம், நிச்சயம். ஆரம்பத்துல நமக்கு தெரியும் எல்லா சூழ்நிலைகளையும் நமக்கு விரோதமாக இருக்குதுன்னு தெரியும், ஆனா ஜெயம் நிச்சயம். ஹல்லேலூயா, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிம்சோனுடைய கதைகளை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சிம்சன் பெரிய பலசாலியா இருந்தாலும் சிம்சன் என்ன செஞ்சிட்டாங்க? கயிறு வச்சு, புதுசா பார்க்க கூடாது, என்ன கோரி சப்ஜெக்ட் தான் இது, இதுக்கு ஏன் இவ்வளவு பார்வை? சிம்சன் என்ன செஞ்சாங்க? கயிறை வச்சு கெட்டி கொண்டு போய் சிம்சோனை முன்பதாக கேவலமா என்ன செஞ்சாங்க? சிரிச்சாங்க. புது கயிறை வச்சு கெட்டி கேவலமா சிரிச்சாங்க. சிம்சன் என்ன பண்ணாரு? என் கை கெட்டப்பட்டுருச்சு, சரிதான், ஆனா நீங்க என்ன பிடிக்கலையா, நான் உங்களுக்கு ஒப்பு கொடுத்துருக்கேன், நீங்க என்ன பிடிக்கல, நான் உங்களுக்கு ஒப்பு கொடுத்துருக்கேன், இப்படியா நீங்க நினைக்கிறீங்க? இந்த பாருங்க என்ன செஞ்சாரு? கைத்தா அப்படியே நூல் போல, எப்படி நூல் அக்கிறது போல இந்த கைத்தாத்து பச்சை தாடை எலும்புனால 1000 பேத்த கொன்று குவித்து டயர்டா போய் உட்கார இடம் தான் என்ன கோரி. புதுசா கேட்க கூடாது. ஹல்லேலூயா. அப்ப ஆரம்பத்துல நம்மள கெட்டப்பட்ட சூழ்நிலை மாதிரிதான் தெரியும், ஆரம்பத்துல எல்லாம் முடிஞ்சதுதான் தெரியும், இதுக்கு மேல ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி தான் தெரியும். ஆனாலும் தேவன் சொல்லுகிறாரு, எந்த இடத்துல வச்சு நீ முடிஞ்சது நினைச்சியோ அந்த இடத்துல உனக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்கிறேன், அந்த இடத்துல தான் ஒரு புதிய ஜெயத்தை நான் கொடுக்கிறேங்கிறாரு. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லுமா? எந்த இடத்துல வெட்கப்பட்டோமோ, எந்த இடத்துல துக்கப்பட்டோமோ, எந்த இடத்துல தோல்வியை சந்திச்ச அதே இடத்துல தேவன் ஒரு ஜெயத்தை தருகிறார். ஹல்லேலூயா. அதனால தான் சொல்லுகிறாரு, முடிவோ உனக்கு நன்மையாக ஜெயமாக வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதாங்க காத்தோட ஆசீர்வாதம், அதுதான் காத்தோட ஆசீர்வாதம். அப்பா சொன்னாரு, தரிசனம் இருந்தது, அப்பா ஆசீர்வதித்தாரு, அதே நடந்தது. சரி, இப்ப அப்பா ஆசீர்வதித்ததெல்லாம் சரிதான், இவங்க வழி நடத்திக்கிட்டு போன மோசே இவரை குறித்து என்ன சொன்னார்? என்னோட தகப்பனார் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை சொன்னார், அந்த ஆசீர்வாதம் எனக்கு நடக்கும், ரைட். ஆனா மோசே ஒரு தலைவன், ஒரு ஆசாரியன் மாதிரி அவங்கள வழி நடத்திக்கிட்டு வந்தவர் தான் மோசே. மோசைய மிஞ்சின ஆட்கள் அங்க யாரும் இல்ல. ஈவன் ஆரோனுமே மோசையினுடைய வார்த்தையை கேட்டு நடக்கிறவர் தான். அப்படி ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல இருக்க வைத்த மோசே இந்த காத்தா குறித்து என்ன சொல்ல? வாசிங்க உங்களுடைய உபாகமனுடைய புஸ்தகம் 33வது அதிகாரம் 20வது வசனம். ஹல்லேலூயா.
காத்தை குறித்து காத்துக்கு விஸ்தாரமான இடத்தை கொடுக்கிறவர் சோஸ்தரிக்க. அது என்னங்க விஸ்தாரணமான இடம் அப்படின்னா பெரிய இடம். அப்படின்னா பெரிய இடம். மோசே என்ன சொல்றாரு? காத்துக்கு எப்படிப்பட்ட இடமா? சின்ன இடம் அல்ல, விஸ்தாரமான இடம், பெரிய இடம் கொடுங்க. கொடுக்கிறவர் சோஸ்தரிக்கப்படத்தக்கவர். ஓகே, காத்துக்கு அப்பா எப்படிப்பட்ட இடமா? பெரிய இடத்தை அவரு கொடுத்தார். கொடுத்தாரா? கிடைச்சதா? காத்துக்கு கிளையாத்தையே அவர் தான் ஆட்சி செஞ்சாரு. ஹல்லேலூயா. இந்த காத்தை குறித்து இன்னொரு சம்பவம் நான் சொல்லணும். இந்த காத்துடைய கோத்திரத்துல உள்ளவர் தாங்க இந்த எலியா. ஹல்லேலூயா. யாருங்க எலியா? ஜெபித்து மழைய நிறுத்தினவரு, ஜெபித்த மழையம் வர வச்சவரு. சும்மா இல்ல, அவரு ஜெபித்த எல்லாத்தையும் சாதிச்சவர் தாங்க. ஹல்லேலூயா. எப்தா. யார் எப்தா? எப்தாவும் இந்த காத் கோத்திரத்தை சேர்ந்தவர். தேவனுடைய சமூகத்துல ஜெபித்து ஜெயம் எடுத்தவர். ஹல்லேலூயா. ஜெபித்து ஜெயம் எடுத்தவர். அப்ப இந்த காத் கோத்திரத்தை குறித்து என்ன நினைக்கிறீங்க? தேவன் காத் கோத்திரத்துக்கு விஸ்தாரமான இடத்தை கொடுத்தாருன்னா என்ன அர்த்தம்? தேவன் அவங்களுடைய ஆசீர்வாதமா அப்படித்தான் இருக்கும். இடத்த நீ பெருசா இடத்த கூட இடத்த பெருசாக்க. ஏன்னா உன்னோட ஆசீர்வாதம் பெருசா இருக்க போகுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு சம்பவம் நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்துறேன். சாராளுடைய வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சதுறான்னு சொல்லி அந்த நைட்டு சாராள் அழுது உட்கார்ந்து இருக்கிற சமயத்துல தான் தேவன் சாராளை போய் சந்தித்து சொல்லுகிறாரு, நீ என்ன செய்ய? உன் இடத்தை, உன் கூடாரத்தை விஸ்தாரப்படுத்து. சாராளுக்கு எப்படி இருக்கும்? இது வரைக்கும் 2 பேர் இருந்தோம், நானும் என் புருஷனும். இப்போ என் புருஷனும் அடுத்த கூடாரத்துக்கு போயாச்சு. நான் ஒரு ஆளு. கூடாரத்தை சுருக்க சொன்னீங்கன்னா நல்லது, ஆனா நீங்க கூடாரத்தை விஸ்தாரப்படுத்துங்கிறீங்க, டென்ட்டா பலப்படுத்துங்கிறீங்க, மூளைய ஸ்ட்ராங்கா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்கிறீங்க. எதுக்கு சுவாமின்னு கேட்டிருப்பாங்க. அப்படின்னா தேவன் விஸ்தாரப்படுத்துன்னு சொல்லிட்டாருன்னா ஆசீர்வாதம் உறுதின்னு அர்த்தம். அதனாலதான் பிற்பாடு நம்ம பார்க்கிறோம், சாராள் எல்லாத்துக்கும் தாயானவள். ஹல்லேலூயா. அவளுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி. அப்படின்னு சொன்னா எங்க விஸ்தாரம் வருதோ, எங்க பெரிய இடம் வருதோ, ஆசீர்வாதமும் பெருசு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு பாயிண்ட் பார்த்தோம், ஏராளம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் சொல்றேன். தேவன் என்ன பன்மடங்கு ஆசீர்வதிக்கிறார். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஏராளம். 3வது பாயிண்ட் விஸ்தாரங்கிறது. தேவன் என்ன பெருக செய்கிறார், பெரிய ஒரு இடத்தை கொடுக்கிறார். தெரியுதா? வெர்டிகலாவும் ஹரிசாண்டலாவும் தேவன் உங்களை என்ன செய்ய போகிறார்? ஆசீர்வதிக்கிறார் சொல்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாவீது சொல்றாரு, என் நெருக்கத்துல, சங்கீதம் 118 5 என் நெருக்கத்துல நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு விசாலத்திலே வைத்தார். அவர் விசாலத்திலே என்னை வைத்தார். அப்போ யாபேசனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது யாபேஸ் ஒன்னு சொல்றாரு, என் எல்லைகளை தேவன் என்ன செஞ்சாரா? பெரிதாக்கினார், விசாலமாக்கினார். அப்போ தேவன் விசாலமா ஆக்குறார் அப்படின்னு சொன்னா நிச்சயம் நம்மளோட சூழ்நிலை மாற்றி பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நீ காத்தா இருப்பாயானால், நீ காத்தினுடைய கோத்திரமா இருப்பாயானால், நீ காத்தினுடைய ஆவியை உடையவனா இருப்பாயானால், நீ கிளையாத்தினுடைய தேசத்தை உடையவனா இருந்தா உனக்கு ஆசீர்வாதம் விஸ்தாரமாக்கப்படும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. உன்னை தேவன் விசாலப்படுத்தும்படியாக இன்றைக்கு தேவன் உன் மத்தியில பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் நம்மளுடைய ஆசீர்வாதத்தை விஸ்தாரமாக்குகிறார். ஹல்லேலூயா. ஒரு டபுள் பிளஸிங்க கொடுக்கிறார். ஒரு டபுள் பிளஸிங்க கொடுக்கிறார். அவர் விஸ்தாரமாக்கினார் சொன்னா அது மெட்டீரியல் பிளஸிங் மட்டுமல்ல, ஸ்பிரிச்சுவல் பிளஸிங் மட்டுமல்ல, எல்லாத்தையும் உள்ளடக்கியதான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நினைக்கிறோமா? சாராள் மாதிரி தான் நம்மளோட நினைப்பு இருக்கும் சில நேரத்துல. இந்த நேரத்திலேயா தேவன் என்ன ஆசீர்வதிக்க போறார்? இந்த நேரத்துல தான் உங்களை ஆசீர்வதிக்க போறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிதான் ஆரம்பமே. ஹல்லேலூயா. நிச்சயமாக காத்தை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக.
காத்தனுடைய வாழ்க்கையில நம்ம பார்த்த முதலாவது குறிப்பு என்னது? தேவன் நம்மளை ஏராளமாக ஆசீர்வதிக்க போகிறார். இரண்டாவது நம்ம பார்த்தோம், என்ன பார்த்தோம்? இரண்டாவது என்ன பார்த்தோம்? ஓவர் கம். நீ என்ன செய்வ? யுத்தம், ராணுவ வீரன் வருவான், ஆனா முடிவுல ஜெயத்தை பெறுவ. இதுதான் இரண்டாவது. மூன்றாவது என்ன பார்த்தோம்? விஸ்தாரமாக்கினார். நான்காவதாக இன்னொரு வார்த்தை 33வது அதிகாரம் 21வது வசனம், உபாகமம் 33:21. அவன் தனக்காக முதல் இடத்தை பார்த்து கொண்டான். தனக்காக முதல் இடம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்கோர்ஸ் அந்த இடம் தான், அந்த இடத்தைத்தான் அவன் பார்த்த உடனே இந்த இடம் எனக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி அவனே பார்த்து கொண்டான். நல்லதுதான். ஆனாலும் இன்னொரு காரியத்தையும் நம்ம பார்க்கணும். தனக்கான முதலிடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தேவன் எனக்கு குறித்த ஒரு பொசிஷன் உண்டு. தேவன் எனக்கு குறித்த ஒரு பொசிஷன் உண்டு. இந்த பொசிஷனை இந்த லீடர் என்ன செஞ்சாரா? காத்து கொண்டார். என்ன? நான் பத்திரமாக மீது 9 கோத்திரத்தையும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு விசுவாசியாக இருந்தார். காத்து கொண்டார். அவர் சொன்னார், என்ன சொன்னார்? நான் என்ன செய்யறேன்? 9 கோத்திரத்தையும் கானான் தேசத்துல கொண்டு போய் பத்திரமாக சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தாரு. கொடுத்த கமிட்மெண்ட் படி அவர் என்ன செஞ்சாரு? ஆயி பட்டணத்தை ஜெயிச்சாரு, எரிகோவை ஜெயிச்சாரு, எல்லா ஜாதிகளும் ஜெயித்து தன்னுடைய சகோதரராகிய மற்ற 9 கோத்திரத்தை கானான் தேசத்துல கொண்டு போய் வச்சுக்கிட்டு அவர் அதுக்கப்புறம் தான் என்ன செஞ்சாரா? கிளையாத்துல காலடி வச்சார். ஹல்லேலூயா. அது வரைக்கும் அங்க ஆண்கள் யாருமே இல்லையா, யுத்த புருஷர் யாருமே இல்லையா, அவர்கள் ஆடு மாடுகள் பெஞ்சாதிகள் மட்டும்தான் இருந்தாங்க. இவங்க கொடுத்த வாக்கு தத்தத்தின் படியாக இவங்க என்ன செஞ்சாங்க? முன்னோக்கி சென்று அதை செஞ்சு முடிச்சாங்க. ஆவியானவர் சொல்லக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நீ காத்தா இருப்பாயானா உனக்காக கொடுக்கப்பட்ட ஒரு அபிஷேகம் உண்டு. ஹல்லேலூயா. உனக்காக கொடுக்கப்பட்ட ஒரு அபிஷேகம் உண்டு. இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நீ கிளையாத்திலே இருந்துடக்கூடாது. கானான் தேசத்துல கொண்டு போய் பிறரை சேர்க்கிற வரைக்கும் உன்னுடைய கண்கள்ல தூக்கம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் சொல்றாரு, நீ காத்தினுடைய ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவன். அப்படின்னு என்ன அர்த்தம்? பிற ஜாதிகளை நீ கானான் தேசத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிக பெரிய பொறுப்பை உடையவன் அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்றார், நான் சொன்னதை செய்து முடிக்கிற தகப்பன். நீ என் பிள்ளையா இருப்பாயானால் நீ என்ன செய்யணும்? என்ன போல நீ என்ன செய்யணும்? சொன்னதை செய்து முடிக்கணும். என்ன அர்த்தம்? கொடுத்த கமிட்மெண்ட்டை நான் என்ன செய்யணும்? பத்திரமாக கடைசி மட்டுமாக நான் அந்த கமிட்மெண்ட்டுக்கு பாத்திரவனா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம மத்தியில ஒரு 3 பேர் கமிட்மெண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்ம மத்தியில ஒரு 3 பேர் கமிட்மெண்ட் கொடுத்திருக்கிறீங்க. தேவன் சொல்ற, இன்றைக்கு ஏறெடுக்கப்படுகிற இந்த ஒப்பு கொடுத்தல், இந்த கமிட்மெண்ட், ஞானஸ்தானம் அப்படிங்கிறது என்னவா? வெளிப்படையான நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேங்கிற வெளிப்படையான அறிக்கையும் வெளிப்படையான வாழ்க்கையின் ஜீவியம் தான் ஞானஸ்தானம். அல்லேலூயா. ஞானஸ்தானங்கிறது சும்மா முங்கி எழுந்திருக்கிறதுக்கு பேர் அல்ல. ஞானஸ்தானங்கிறது நான் கிறிஸ்துவை தரித்திருக்கிறேன்ங்கிறது ஞானஸ்தானம். நான் கிறிஸ்துவை தரித்திருக்கிறேன்னு சொன்னா, நான் தரித்த கிறிஸ்துவ நீங்க எல்லாரும் வெளிப்படையா கேட்கணும், வெளிப்படையா பார்க்கணும் என்னோட வாழ்க்கையின் மூலமாக. அதனால தான் அவங்க பேரு கிறிஸ்து அவன் அப்படின்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. பவுல் அதான் சொல்றாரு, கிறிஸ்துவை தரித்தவர்கள்ட்டு. நம்ம கிறிஸ்துவை தரித்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம கிறிஸ்துவ தரித்திருக்கோம். ஞானஸ்தானம்ங்கிறது ஒரு சடங்காச்சாரங்கள் அல்ல. அது ஒரு ஒப்பு கொடுத்தலானது. அது ஒரு ஒப்பு கொடுத்தலானது. வெளியரங்கமாக இந்த உலகத்திற்கு கிறிஸ்துவை நான் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் சொல்லக்கூடியதுதான் ஞானஸ்தானம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஞானஸ்தானத்தை ஏனோதானோன்னு எடுக்கக்கூடாது.
இந்த ஞானஸ்தானத்தை ஏனதானே எடுக்கக்கூடாது. இந்த ஞானஸ்தானத்தை காத்தை போல தேவனுக்காக ஒரு ஒப்பு கொடுத்திருக்கான், தேவனுக்காக ஒரு உறுதி எடுத்திருக்கோம்னா அதை கடைசி வரைக்கும் செய்து முடிக்கக்கூடிய தன்மையில இருக்கிறவங்க தான் என்ன செய்ய முடியும், அதை காத்துக்கொள்ள முடியும், ஜெயத்தை எடுக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ காத்தாய் நீ இருப்பாயானால் உன்னிடத்துல இந்த 4 ஆசீர்வாதங்கள் கண்டிப்பா இருக்கும். என்ன ஆசீர்வாதங்கள்? ஒன்று, தேவன் சொல்லுகிறாரு, உன்னை நான் ஏராளமாக மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பேன்கிறாரு. 2, அவர் சொல்லுகிறாரு, நீ தான்ப்பா ஜெயம் எடுப்ப. உன்னை நோக்கி விரோதமாக எத்தனை பேர் வந்தாலும் ஜெயம் உன்னுடையதுன்னு சொல்றார். 3ஆவதாக அவர் சொல்லுகிறாரு, உன்னுடைய இடத்தை நான் விஸ்தாரப்படுத்துவேன். அப்படின்னா உன்னோட ஆசீர்வாதத்தை நான் பெருக்குவேன், உன்னோட சந்ததிகளை நான் பெருக்குவேன் சொல்றார். அல்லேலூயா. உன் சந்ததியை நான் பெருக்குவான். நான் கொடுக்கக்கூடிய பிளெஸிங் இப்போ இந்த டெம்பரவரி, இந்த 1 இயர்க்கு நோ 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 மனுஷன் கொடுக்கறது தான் சொல்லுவாப்ல. 5 இயர்ஸ் கான்ட்ராக்ட் போட்டு கொடுப்பாங்க. என்ன பிரதர், என்ன சிஸ்டர், கம்பெனிக்காரன் அப்படிதான் கொடுப்பான், 5 இயர்ஸ் கான்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. ஆனா தேவனோட கான்ட்ராக்ட் அப்படி கிடையாது. ஹல்லேலூயா. அது கான்ட்ராக்ட் கிடையாது, அது கவர்னன்ட், அது உடன்படிக்கை. அது என்ன செய்யாது, அது லிமிட்டேஷன் கிடையாது, அது நித்தியத்துக்குரியது. அவர் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லிட்டாருன்னு சொன்னா தலைமுறைகளை தாண்டி அந்த ஆசீர்வாதம் இருக்கும். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் விஸ்தாரமாக உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். 4ஆவதாக அவர் சொல்றாரு, நீ தேர்ந்தெடுத்த அதை நான் உனக்கு தரேன், நீ தேர்ந்தெடுத்ததை நான் உனக்கு தரேன். என்ன, காலேப்பனுடைய பொண்ணு போய் கேட்டாங்க, நீங்க எனக்கு கொடுத்த இடம்லாம் ஒரே ட்ரை லேண்ட், நீங்க என்ன செய்யணும், ஒரு செழிப்பான ஒரு இடத்தை கொடுங்கன்னு கேட்டார். அதுக்கு காலேப் சொல்றாரு, நீ கேட்டுக்கொண்டபடியே. மனுஷனே நம்ம கேட்டதுக்கு தாராருன்னா அப்ப ஆண்டவர் என்ன செய்வாரு, கேட்டோன்னா நீ கேட்டுக்கொண்டதின்படியே நான் என்ன செய்வேன், தருவேன். அதனால்தான் சொல்றாரு, எதை நீங்கள் கேட்கிறீர்களோ அதை நீங்க பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ காத்துக்கு சொன்னாரு, காத்து முதல் இடத்தை பெற்று கொண்டான், அவனே தேர்ந்து கொண்டான், அதையே காத்து கொண்டான். அப்படி நம்ம பெற்ற அழைப்பு பிறருக்கு தேவனுடைய ரட்சிப்பாகிய அந்த சத்தியத்தை சொல்லி தேவன் வரும் வரைக்கும், அவங்கள பரலோகத்துல சேர்க்கிற வரைக்கும் நம்ம தான் அவங்களுக்கு பங்காளி, நம்ம தான் அவங்களுக்கு காவலாளி, நம்ம தான் அவங்களுக்கு உடன் பங்காளி. அதான் சொல்றாரு பவுல், நான் உடன் பங்காளியாக இருக்கிறேன். சோ நாம் யாவரும் எழுந்திருப்போம். காத்துக்கு குறிக்கப்பட்ட அந்த வார்த்தை இன்றைக்கு நமக்கும் அந்த வார்த்தை, அந்த ஆசீர்வாதம் நமக்குலாம் இருக்கணும்னு சொல்லி தேவனுடைய சமூகத்துல நம்ம கெஞ்சி மண்டாட போயிடும்.